சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு, உங்களுக்கு தேவை 10,00,000 பணம் தானே, நான் இதோ வந்துடுறேன். 10,00,000 பணத்தை கொடுத்தா நீங்கள் மனோஜை வெளியே விட்டுருவீங்கல்ல, வெளியே விட சொல்லுவீங்கல்ல, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவீங்கள்லன்னு சொல்லிட்டு 1008 கொஸ்டின் கேட்டுட்டு நேராக நம்ம சிந்தாமணியை பார்க்கறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. அவங்கக்கிட்ட 10,00,000 பணத்தை கேட்டேன், கொண்டு வரதா என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறதும் கொடுக்காம போகிறதும் அது உங்களுடைய பிரச்சனை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அவள் எப்படி 10,00,000 பணத்தை எங்கிட்டேருந்து வாங்கிடுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தாமணி இருந்துட்டு ரோகிணிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ரோகிணி இருந்துட்டு, ஆண்டி எனக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு ரோகிணி, மனோஜை விட சொல்லி போயிட்டு அவர்கிட்ட பேசினியா? நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஆனால் அவர் என் பேச்சை கேட்குற மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் அவங்க காலில் கூட விழுந்து கேட்டு பார்த்துட்டேன் ஆண்டி, ஆனால் அவர் திடீர்னு 10,00,000 பணத்தை கேட்குறாரு. அவ்வளோ பணம் எங்கிட்ட ஏது, எங்கிட்டலாம் அவ்வளோ பணம் இல்லை ஆண்டி, நீங்கள் தான் எனக்கு பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திடீர்னு 10,00,000 பணத்தை கேட்டால் நான் எப்படிமா கொடுக்க முடியும், எங்கிட்ட ஏதுமா அவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து சொல்லவும், எனக்கு தெரிஞ்ச ஒரு அடமானம் வைக்கிறவர் இருக்காரு, உங்கள்கிட்ட ஏதாவது நகை இருந்தால் கொடு, அதை நான் வச்சுட்டு உனக்கு நான் பணத்தை வாங்கி கொடுக்குறேன், மீதியை மனோஜ் பேர்லேயே கடன் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.